நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோட தமிழ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 கிளாஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி பன்னிரு திருமுறைகள் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது. சைவ சமய சான்றோர்கள் இயற்றிய பாடல்கள் வகைப்படுத்தி தொகுக்கப்பட்ட தொகுதியே பன்னிரு திருமுறை ஆகும். பன்னிரு திருமுறைகள் 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் இயற்றியது. யார் இது? திருஞான சம்பந்தர், 7ஆம் நூற்றாண்டு. 4, 5, 6 திருநாவுக்கரசர் இயற்றியது, 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் திருமுறை சுந்தரர் இயற்றியது, 8ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 8ஆம் திருமுறையை எழுதியவர் மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறை திருமாணிக்க தேவர், கருவூர் தேவர் போன்ற 9 பேர் பாடியது. 9ஆம் திருமுறையை 9 பேர் பாடியிருக்காங்க. 10ஆம் திருமுறை திருமூலர் பாடியது, 3000 செயல்கள். 11ஆம் திருமுறை யார் பாடியிருக்காங்க? திருவாள வாவுடையார், காரைக்கால் அம்மையார் போன்ற 12 பாடியிருக்காங்க. 11 12 பேர் பாடியிருக்காங்க. 12ஆம் திருமுறை சேக்கிழார் எழுதப்பட்ட பெரிய புராணமே 12ஆம் திருமுறை. இது 12ஆம் நூற்றாண்டு. மொத்தம் உங்களுக்கு எத்தனை சொன்ன 12 திருமுறைகளையும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. முதல் 2, 3 திருமுறைகள் இவை திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தேவார பாடல்கள் ஆகும். சம்பந்தர் சோழவள நாட்டில் பிறந்த அந்தணவர். இவரை காழியார் கோன் ஆளுடை பிள்ளை எனவும் கூறுவார். இவர் 3 வயது ஞானப்பால் அருந்தியவர். இவரின் தந்தை சிவபாத இருதயர், தாயார் பகவதி அம்மையார். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். யார்? இவர் திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4, 5, 6 எழுதிய திருநாவுக்கரசரை பற்றி சொல்கிறாங்க. உழவர் படையினால் அயராது பாடப்பட்ட திருநாவுக்கரசர் இயற்றியதே இத்திருமுறைகள் ஆகும். இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் திருவாரூரில் பிறந்தார். தந்தை புகழனார், தாயார் மாதினியார். இவர் சகோதரி திலகவதியாரால் ஆதரிக்க பெற்றார். சமண மதம் மாறிய இவர் சூளை நோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் சைவராக மாற்றினார். சூளை நோய்னா வயிறு வலி. இவர் அப்பூதியடிகள் மகனை மீண்டும் உயிர் பெற செய்து பெருமையுடையவர். 7ஆம் நூற்றாண்டு 7ஆம் திருமுறை யாரு? சுந்தரர். சுந்தரர் பாடிய தேவார பதிகங்களில் 7ஆம் திருமுறை என்பதாகும். இவர் திருவாரூரில் பிறந்தார். தம்பிரான் தோழர், நம்பி ஆரூரார், வன்றுண்டர் ஆகியவை இவரது மற்றொரு பெயர்கள் ஆகும். இவர் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது தந்தை சடையனார், தாயார் இசைஞானியார். இவர் இறைவனால் ஓலை காட்டி தடுத்தாட்கொள்ளப்பட்டவர். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் இயற்றிய திருநாவுக்கரசரும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாகும். திருவாதாவூரில் பிறந்தவர். திருவாதவூரில் பிறந்தார். இவரது தந்தை சம்பு பாதாச்சாரியார், தாயார் சிவஞானவதியார் ஆவார். பௌத்தரை வாதில் வென்றது, ஊமை பெண்ணை பேச வைத்தது இவரது அற்புதங்கள் ஆகும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது பழமொழி. இவர் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவா, கருவூர் தேவர், சேந்தனார், காடா, நம்பி, பூந்துருத்தி போன்ற 9 சான்றோர்கள் பாடிய பாக்கள் 9ஆம் திருமுறைகள் ஆகும். 10ஆம் திருமுறை திருமூலர் பாடிய திருமந்திரமே 10ஆம் திருமுறை ஆகும். இதில் 3000 செய்யுட்கள் உள்ளன. 232 அதிகாரங்கள் உள்ளன. இவை 3000 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்தவர். 11ஆம் திருமுறை திருவாள வாயுடையார், காரைக்கால் அம்மையார், கபிலதேவர், நம்பிடையார் நம்பி என நம்பியாண்டார் நம்பி என 12 பாடல் பெற்ற பாடல்களே 11ஆம் திருமுறையாகும். 12ஆம் திருமுறைகள் திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணமே 12ஆம் திருமுறையாகும். இதனை இயற்றியவர் சேக்கிழார். சிவபெருமானை சேக்கிழாருக்கு உலகெல்லாம் என்று நூல் பாட அடி எடுத்து கொடுத்தார். இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆழ்வார்கள் 12 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.